ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலுக்கு நிறைய மாணவர்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இன்கம்ப்ளீட்னு வந்திருக்கு, அண்டர் ப்ராசஸ்ன்னு வந்திருக்கு, இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்திருக்கு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்னு கேட்டிருக்கீங்க. அதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நாங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம், ஆனால் அப்லோடு ஸ்டேட்டஸில் இன்கம்ப்ளீட்னு வந்துருக்கு சார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டோட சைஸ் மாறி இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் அவங்களுக்கு சரியாக விசிபிள் ஆகாமல் இருக்கும். அதனால உங்களுக்கு இன்கம்ப்ளீட்னு வந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான பிரச்சனை முடிஞ்சிடும். சரிங்களா சார்? நாங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம், எங்களுக்கு அப்லோடு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு காட்டுது, ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ் காட்டுது சார். என்ன சார் அர்த்தம்? எங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. மாணவர்களே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ் காட்டுது. அதனால பிரச்சனையே கிடையாது. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர ரிஜெக்ட்னு அர்த்தம் கிடையாது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 2,23,000 மாணவர்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வருவாங்க. இதுல ரொம்ப ப்ராசஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, மொத்தம் 4 சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும், செகண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும், மூணாவது நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்களா 12th மார்க் ஷீட், அதை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களான்னு நீங்க அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் ஃபுல்லா அவங்க வெரிஃபிகேஷன் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க ஒரு நாள் 2 நாள் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக உங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு சக்சஸ் தான் வரும். சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின். சார், நாங்கள் 7.5% ரிசர்வேஷன் ஸ்கீமுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அண்டர் ப்ராசஸ்ன்னு காட்டுது சார். என்ன சார் அர்த்தம்? மாணவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இந்த 7.5% ரிசர்வேஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதில் ரிஜெக்ட்னு போடலை, நாட் எலிஜிபிள்னு போடலை. சரிங்களா? அண்டர் ப்ராசஸ்ன்னு தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்னு கண்டிப்பாக வரும், இல்லை கம்ப்ளீட்னு கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அதனால மாணவர்களே, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயோ டிஎஃப்சி சென்டர் சொல்லி இருக்குது. அங்கே 2 ஸ்டாஃப் இதுக்காட்டியே போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் நேராக போய் அந்த கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் பயப்படவே வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி ஏதாவது உங்கள் அப்ளிகேஷனில் தப்பாக இருக்குது, நீங்கள் சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் காலையிலே சாயங்காலமும் டெய்லி ஒரு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அப்ளை பண்ண எல்லா மாணவர்களுக்கும் சக்ஸஸ்ன்னு வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சரிங்களா? வாங்க மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி.